வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் முன்சை நிகழ்ச்சி நேயர்களுக்கு காயூர் நாளுடைய அன்பு வணக்கங்கள். செவ்வாயின்னு சொன்னாலே மங்களவாரம்னு பேர். இந்த மங்களவாரத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மங்களங்கள் வெளிப்படுதுன்னு பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், நிலையான நிலைப்பாட்டை உருவாக்கி கொடுக்கும், வெளி வட்டாரத்தில் உங்களுடைய புகழ் கீர்த்தி அந்தஸ்து மேலோங்கி இருக்கும், செய்கிற தொழிலையும் வளம் காண போறீங்க. நீங்கள் தீராத பல பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு தெளிவான வாழ்க்கை பாதையை உருவாக்கி கொடுத்து உதவுறது. முக்கியமான பொறுப்புகள் வைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் சிலருக்கு காத்திருக்கு. அரசாங்க உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட நாளாக காத்திருந்த பதவி உயர்வு அல்லது டிபார்ட்மெண்டல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடமாற்றங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் கருப்பு மற்றும் வெள்ளை. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. ரிஷபராசி என்பவர்களுக்கு மன நிறைவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும். எப்படிப்பட்ட இக்கட்டான பணிகளையும் நீங்கள் அழகாக செய்து முடிக்கிறதுக்கும் உங்கள் முழு ஆற்றலை காண்பிக்கிறதுக்கும் திறமை உள்ளவராக உங்களை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் செயல்படுறதுக்கும் நல்ல வாய்ப்பு வளமாக காணப்படுறது. உற்றார் உறவின் வருகையினால குடும்பத்தில் நல்ல சிறப்பான குதூகலமும் சந்தோஷமும் நிகழ்வதோட குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்காகவும் அது பேருதவியாக இருக்கும். முக்கியமான ஒரு பொறுப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்பு சிலருக்கு காத்திருக்கு. என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மிதுன ராசி என்பவர்களுக்கு மன நிறைவோடு செயல்பட போறீங்க. நீண்ட நாள் கவலைகள் தயக்கங்கள்லாம் உங்களை விட்டு விலகி போகிறது. நல்ல அழகான ஆற்றலான செயல்பாடுகள் முழுமையான வெற்றிகளை கை மேலே பறித்து தரத்துக்கு காத்திருக்கு. இதை மனதில் கொண்டு நீங்கள் காலை முதலே சுறுசுறுப்பான வெற்றிகரமான இயக்கத்துக்கு உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டால் நல்ல பல வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்குன்னு உத்தரவாதமாக சொல்ல முடியுது. ஒரு சிலருக்கு தூர தேசத்துலேருந்து சிறப்பு செய்திகள் குடும்பத்தில் பெருமளவுக்கு நிவாரணத்தையும் மகிழ்ச்சியும் குதூகலத்தையும் கூட்டுறதோடு கூட பொருளாதாரத்துக்கான சகாயங்களையும் பெற்றுத்தரத்துக்கு வலுவான காரணங்கள் காணப்படுறது. என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் ஆரஞ்சு மற்றும் வயலட். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. கடகராசி என்பவர்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் வைக்கிறதுக்கும் உயர்ந்த பதவிகளை எட்டி பிடிக்கிறதுக்கும் வேலையை தேடி இருந்த வாலிபர்களுக்கு அழகான வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் வேலையில் நிரந்தரங்கள் ஏற்படுத்துறதுக்கும் மேலதிகாரியுடைய நல்ல ஆதரவோடு சிறப்பான உயர்வுகளை பெறத்துக்கான முயற்சியில் ஏற்படுறதுக்கும் இந்த நாள் பேருதவியாக இருக்கும். ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தில் சிறப்பான தன்மைகள் உருவாகிறதுக்கும் புதிய வருமானத்துக்கான வழிகளை கொடுக்கறதுக்கும் கூடுதலான அதிகப்படியான வருமானத்துக்கான சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்கும் நல்ல காரணங்கள் நிலப்பாடாக காணப்படுறது. ஒரு சிலருக்கு தூரதேசம் செல்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுடைய எண்கள் 4, 7. சிம்மராசி என்பவர்களுக்கு சிறப்பான பொருளாதார சகாயம் கிடைக்கிறதுக்கும் பொருளாதாரத்தில் ஏராளமான வரவு செலவுகள் நிகழ்த்துக்கும் நினைத்தபடி நினைத்த பொருட்களை வாங்கி அனுபவிக்கிறதுக்கும் குடும்பத்துக்கு வேண்டிய முக்கியமான உபகரணங்களை வாங்கி குடும்பத்தாருடைய ஒட்டுமொத்தமான மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யறதுக்கும் வாழ்நிலையை உயர்த்தி கொள்றதுக்கும் உறவினரிடையே உங்களுடைய நன்மதிப்பை பெருக்கிறதுக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய புகழ் கீர்த்தி மேலோங்கிய நிலைப்பாடாக காண்றதுக்கும் இந்த நாள் பேருதவியாக இருக்கும். என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய எண்ணங்கள் பச்சை மற்றும் பிரவுன். உங்களுடைய எண்கள் 1, 6. கன்னியாராசி என்பவர்களுக்கு எடுப்பிலேயே ஒரு சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு இந்த நாள் துவங்கி எந்த பணிகளும் உங்களுக்கு எளிதாகவும் இயல்பாகவும் அழகாகவும் ஆற்றலாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கிறதுக்கு நல்ல வலிமையான போக்கு கொடுக்கப்படுது. ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்கள் பெருமளவு மகிழ்ச்சி கொடுக்கறதுக்கும் நீண்ட நாள் மனக்குமையர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் தெளிவான சிந்தனைகளையும் தெளிவான ஆற்றலையும் அழகான மனநிலையும் கொடுக்கறதுக்கு பேராதரவாக இருக்கு. என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் வெள்ளை மற்றும் வயலட். உங்களுடைய எண்கள் 4, 8. துளாராசி என்பவர்களுக்கு இயல்பை விட அதிகமான வேகமான சிறப்பான செயல்பாடுகள் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது. இதன் மூலமாக உங்கள் வாழ்நிலையை நீங்கள் நல்ல சிறப்பான ஒரு ஸ்தலத்துக்கு எடுத்து செல்ல போகிறீங்க. நீண்ட நாள் தொய்வில் இருந்த பல விஷயங்களை நீங்கள் நேராக செய்து முடிக்கிறதுக்கும் உயர்த்தி நிறுத்துறதுக்கும் குறிப்பாக வியாபாரத்தில் தொய்வுகளை தவிர்க்கிறதுக்கும் நல்ல வளர்ச்சி காண்றதுக்கும் கூட்டாளிகளால் இருந்த உபதிரங்கள்லாம் தீர்ந்து வியாபாரத்தில் சரளமான ஒரு போக்கு உருவாக்குறதுக்கும் புதிய பொருட்களை கையாளுறதுனால லாபங்களுடைய அளவு கூடுறதுக்கும் காரணம் உண்டு. ஒரு சில வியாபாரிகளுக்கு வியாபார நிமித்தம் மேல்நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்றதுக்கான சந்தர்ப்ப சூழலும் காணப்படுறது. என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் வயலட் மற்றும் கருப்பு. உங்களுடைய எண்கள் 4, 8.
விருச்சிக ராசி என்பர்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நீண்ட நாள் கவலைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும், நல்ல மனநிலை பெற்று தெளிவான சிந்தனைகளோட ஆற்றலான செயல்பாடுகள், முக்கியமான பல பணிகளை செய்து முடிக்கிறதுக்கு பேருதவியாக இருக்கிறதோட உங்களுடைய பதவி பட்டம் புகழ் கீர்த்தி எல்லாம் மேலோங்கி செல்லப்படுது. ஒரு சிலருக்கு பொது வாழ்வில் புதிய ஒரு பொறுப்பை ஏற்படுத்தி அவருடைய மகிழ்ச்சிகளையும் பெருமைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கறதுக்கு உத்தரவாதமாக சிறப்பான காரணங்கள் கிரக சூழல்கள் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் நீலம் மற்றும் சிவப்பு. உங்களுடைய இஷ்ட எண்கள் 6, 8. தனுராசி என்பர்களுக்கு மறக்க முடியாத இனி அனுபவங்களை கொடுக்கறதுக்கும், வாழ்க்கை சூழல்களை அதிகரிக்கிறதுக்கும், குடும்ப சூழலில் முன்னேற்றம் இருக்கிறதுக்கும், குடும்பத்துக்கு வேண்டிய நல்ல உபகரணங்களை வாங்கி அனுபவிச்சு குடும்பத்தாருடைய ஒட்டுமொத்தமான சந்தோஷத்தை அதிகரிக்க செய்யறதுக்கும், குடும்பத்தில் எல்லையில்லா சந்தோஷம் தாண்டவம் ஆடுறதுக்கும், உறவினர் வருகை இதை மேலும் கூட்டுறதுக்கும் உதவக்கூடிய சிறப்பு தினம். என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுடைய இஷ்ட எண்கள் 6, 7. மகர ராசி என்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் பெற்றுத்தரத்துக்கும், குறிப்பாக பெண்களுக்கு தாய் வழி சொத்து பிதராய் சொத்துல இருந்த வில்லங்கள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கும், நிலுவையில் இருந்த வழக்கு ராஜ்யங்கள் வெற்றி கண்டு உங்களுக்கு நிறைய சொத்துக்களை பெற்றுத்தரத்துக்கும், உங்களுடைய சொத்தினுடைய மதிப்பு குடும்பத்தினுடைய வளம் ஏராளமாக கூடுறதுக்கும், அதிகமான சம்பவங்கள் நிறைந்த நாளாக காணப்படுறதுனால நிலுவையில் இருந்த வழக்குகளை முழு முயற்சியோடு ஈடுபட்டு வெற்றி காண முடியும். என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் கருப்பு மற்றும் வெள்ளை. உங்களுடைய இஷ்ட எண்கள் 4, 5. கும்பராசி என்பர்களுக்கு பொருளாதாரத்தில் சற்று சர்வ நிலைகள் இருக்கிறதுக்கும், செய்கிற தொழிலில் சங்கடங்கள் உருவாடுறதுக்கும், மேலதிகாரிகளால் கசப்புணர்வுகள் தோற்றுவிக்கிறதுக்கும், சிறு மனஸ்தாபங்கள் அபிப்பிராய பேதங்களால் குடும்ப சூழ்நிலையும் சற்று பாதிப்புகள் உண்டாகிறதுக்கும் காரணம் இருக்கு. குறிப்பாக பொருளாதார விஷயத்தில் அதிக எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்படுறதுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டிய நாள். தவிர்க்க வேண்டிய நபர்களை தவிர்க்கிறதுக்கும், புதிய அறிமுகம் இல்லாதவருடைய அறிமுகத்தை தவிர்க்கிறதுக்கும் நிச்சயமாக இந்த நாள் காரணமாக இருக்கு. என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய எண்கள் பச்சை மற்றும் சிவப்பு. உங்களுடைய இஷ்ட எண்கள் 1, 5. மீனராசி என்பர்களுக்கு நிறைய வாழ்க்கை சூழ்நிலை அதிகரிக்கிறதுக்கும், தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கும், வாழ்க்கை நிலையை உயர்த்தி செல்றதுக்கும், முக்கியமான பொறுப்பான ஒரு விஷயத்தை அழகாகவும் பொறுப்பாகவும் செய்து முடித்து மற்றவருடைய பாராட்டுகளை பெறுறதுக்கும், குடும்பத்திலேயே நல்லுறவு மேம்படுறதுக்கும், வெளிவட்டாரத்திலே உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா உயர்வான நிலைக்கு சேர்ந்து உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்றதுக்கும் காரணம் முடிய நாள். ஒரு சிலருக்கு நண்பர்களோட உரையாடுறதுனால பல சிறப்பு செய்திகளும் கிடைக்கப்படுது. என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுடைய இஷ்ட எண்கள் 6, 8. இன்னைக்கு இந்த மங்களவாரம்னு சொல்லுவோம். மங்களம்னா சுபமான விஷயம். இந்த முக்கியமாக ஜோதிட பிரியர்கள் ஜோதிடம் கேட்பவர்களுக்கெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு மனதில் ஒரு விஷயம் உள்ள உட்காந்துருக்கு. அதுதான் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லி. ஆக்சுவலாக செவ்வாய் தோஷம் ஒரு கான்செப்டே கிடையாது. அதை மக்களிடந்து எடுக்கவே முடியல. எவ்வளோ பாடுபட்டாலும் எடுக்க முடியல. அந்த நம்பிக்கையை தான் ரொம்ப நம்புகிறாங்க. செவ்வாய் தோஷம்னா ஒரு ஆண் பெண்ணுக்கு தோஷம் இருக்கிற ஜாதகம் தோஷம் இல்லாத ஜாதகத்தை சேர்த்தா சரியாக இருக்கும், அது சரியாக இருக்காது. 2 தோஷம் சேர்ந்தால் தான் சரியாக வரும்ன்றாங்க. 2 நெகட்டிவ் மேக் 1 பாசிட்டிவ்ன்றது மேத்தமேட்டிக்ஸ் வேணால் சரியாக இருக்கும். 2 தோஷம் சேர்ந்தால் தான் ஒரு பாம்பு கடிச்சா விஷம் ஏறாது, 2 பாம்பு கடிச்சா விஷம் சரியாயிடும்னாக்கா எப்படி இது? அதே மாதிரி தான் அது. அதனால் இந்த செவ்வாய் தோஷன்ற கான்செப்ட் தான் நிறைய திருமணங்கள் தடை. ஏற்கனவே இன்னைக்கு திருமணம் பண்ணுறது பல சங்கடங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்குச்சு. இதை வேற நீங்கள் தொடர்ந்து நம்பிட்டு இருந்து அதை நம்புறத விடமாட்டேன்னு பிடிவாதம் பண்ணாக்கா நிச்சயமாக உங்களுக்கு தான் நஷ்டம். அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் இதுதான் மூட நம்பிக்கைன்னு பேர். ஜோசியத்தை நம்புறது மூட நம்பிக்கை இல்லை. அதை மாற்றிக்கோங்க. வாழ்க்கை மங்களகரமாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு உதவிகரமான இந்த தெரிந்து புரிந்து செயல்படக்கூடிய சிறப்பு செய்தியோடு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.